கிராத்தினை ஓதி விடைபெற்றிருக்கக்கூடிய MRF முகைசா அதேபோல தானி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரவேற்புரை அதனை வழங்குவதற்காக அதிபர் AC ஜாக்சி அவர்களை அப்போது இணைத்து நிற்கின்றோம். இன்றைய தினம் மருத்துவ முகாம் அமைப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் அமைப்பினருக்கும் மற்றும் வைத்திய சேவையை தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற மருத்துவ அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது சகோதர சகோதரிகளுக்கும் மாணவ மணிகளுக்கும் எனது இனிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஆரோக்கியமான ஒரு தனி மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடசாலை எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அந்த ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வெளி சமுதாயத்திலும் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும். ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது அது உடல் உளம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்வதற்கு மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ அந்த வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக தெரிவு செய்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாணவர்கள் சார்ந்த சமூகத்திற்கும் இந்த பாடசாலையை அண்டிய சமூகத்திற்கும் ஒரு திடமான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் அமைப்பினர் இந்த பாடசாலை தளமாக பயன்படுத்தி ஒரு மருத்துவ முகாமை அமைத்திருக்கின்றார்கள். இந்த மருத்துவ முகாமை அமைப்பதற்காக முயற்சி செய்த அனைவருக்கும் இங்கு வருகை வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றவளாக ஒரு சிறப்பான சேவையை உங்களுக்காக இங்கே தர வந்திருக்கின்றார்கள். அந்த சிறப்பான சேவையினை நீங்கள் பெற்று பயனடைவதுடன் உங்களை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தினருக்கும் சிறந்த ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். தனி மனித ஆரோக்கியத்தில் சுத்தம் மிகவும் அவசியம். அந்த சுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு சகல மதங்களும் முன்னுரிமைப்படுத்துகின்றன. வெளி வீட்டில் சுத்தமாக வாழ பழகிக்கொண்ட பிள்ளை பாடசாலையிலும் அந்த சுத்தத்தை பேணும். ஆகவே சுத்தத்தின் தொடராக ஆரோக்கியம் பேணப்படுகின்றது. இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அந்த நோயற்ற வாழ்வுக்கான ஒரு அடித்தளம் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய இந்த சந்தர்ப்பத்தை எங்கள் சமூகத்தினருக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் அமைப்பினருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு வைத்திய சேவையை தருவதற்காக வந்திருக்கின்ற டாக்டர் அவர்களுக்கும் அவர்களுடைய சார்ந்த அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் எனது பாடசாலை சமூகம் சார்பில் வரவேற்றவர்களாக இந்த சேவையை நீங்கள் மிகவும் பிரயோசனமான முறையில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வசலாம். வரவேற்புரையினை வழங்கிய அதிபர் AC ஜாக்சி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு